வணக்கம். 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 வாங்க, உள்ள உள்ள வாங்க. வாங்க ப்ளீஸ். எடுத்துக்கோங்க. சீக்கிரமா பொண்ணு வரவழைச்சீங்கன்னா பார்த்துட்டு சம்பந்தத்தை உறுதிப்படுத்திக்கலாம். நல்ல விஷயம் சொன்னீங்க. ஏம்மா பிந்து, ம், பூமியை காஃபி எடுத்துட்டு வர சொல்லுமா. ஓகே மாமா. கிருஷ்ணபிரசாத், நான் சொன்னல இவங்க தான் அது. வணக்கங்க. வணக்கம். என் தங்கச்சியோட புருஷன் கிருஷ்ணபிரசாத். ஓ. எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. ஆஹா. ஓ, என்னம்மா? நீங்க எங்க பையனை பார்க்கணும்னு சொன்னது இந்த பூமிக்காக வாங்க. ஆமா, இப்ப வந்து ஏன் இப்படி கேக்குறீங்க? கல்யாண தரகர் சொன்னதை நாங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு சார். உங்க வீட்டு சம்பந்தம்னு உடனே உங்க பொண்ணு நட்சத்திராவை கொடுப்பீங்கன்னு நினைச்சோம். மூத்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணுவோன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? இல்ல உங்க மூத்த பொண்ணு கல்யாணம் நின்னு அவமானப்பட்டு நின்னா. அது மட்டும் இல்லாம அதோட அந்த ககனோட ராத்திரி பூரா இருந்திருக்காங்கிற ஒரு பேட் பப்ளிசிட்டி இருக்குல்ல. ஏன் தேவையில்லாம அவர் மேல பழி போடுறீங்க? பூமிக்கு நீங்க எவ்வளவு மாப்பிள்ளைகளை பார்த்தாலும் இந்த அவமானத்துல இருந்து தப்பிக்க முடியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறத நீங்க நிறுத்திடுங்க. டேய், இன்னொரு வார்த்தை நீ பேசுன நாக்க அறுத்துருவேண்டா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என் அப்பாவை வெட்டிடுவேன் கொன்னுடுவேன்னு சொல்றீங்களே தவிர என் அப்பா சொல்ற விஷயத்துல உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டீங்க. டேய், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நாம சம்பந்தம் பேசதான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக வரல. இங்க பாருங்க, எங்களுக்கு வரதட்சணையே வேண்டாம். வேணும்னா நாங்களே உங்களுக்கு தரோம். உங்க வீட்டு பொண்ணு நட்சத்திராவை எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைங்க. டேய், இவ்வளவு நேரமா கொன்னுடுவேன் சொல்லிட்டு இருந்த. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க நின்னா உன்னை நிஜமாலே கொன்னு போட்டு வேண்டாம். கெட் அவுட். உன்ன மாதிரி பண்பாடு தெரியாதவங்களுக்கு எல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. கெட் அவுட். இவ இல்லனா நமக்கு வேற பொண்ணு கிடைக்க மாட்டாளா? வாங்க போலாம். அம்மா மீரா, உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன சொல்லுங்கண்ணா? பூமி ஏற்கனவே ரொம்பவே நொந்து போயிருக்காமா. அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னண்ணா அது? பூமிய நம்ம செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேம்மா. உனக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருக்காமா? எனக்கு என்ன ஆட்சேபணனா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியலண்ணா. சரத்சந்திரா சேலஞ்ச் பண்ண மாதிரியே அவர் அவருடைய சேலஞ்சில் ஜெயிக்க போறாரு. ஒரே வாரத்துக்குள்ள பூமியோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு. ஓ, அவர் சொன்ன மாதிரி என் புள்ளைய விட ரொம்ப நல்லவன, அழகானவன, குணத்துல தங்கமானவன கூட்டிட்டு வந்து பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? சாரதா, பூமியோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கிறது நம்ம செர்ரி கூட.
பூமிய நம்ம செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு செரி ஒத்துக்கிட்டானா? செரியோட விருப்பத்தெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவாரு. அதே நேரத்துல அண்ணன் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற கேரக்டர் கிடையாது நம்ம செரி. அப்ப பூமி என்ன சொல்றா? செரியோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஒத்துப்பாளா? பூமி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாதானே சாரதா? நம்ம டைவர்ஸ கண்டிஷனா வச்சு ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், சரச்சந்திரா பூமிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதிச்சாரு. அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ககன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், கல்யாணத்தை ஏன் நிறுத்தினான்னு எனக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. உங்களுக்கு புரியாதது எனக்கு புரிஞ்சது. அது ஏன்னு உங்களுக்கு சொல்லவா? இந்த கல்யாணத்தை என் புள்ள ககன் நிறுத்தல, பூமி தான் நிறுத்திருக்கா. ககன், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? உங்க அம்மா அப்பா, அதான் பாட்டியும் தாத்தாவும் இறந்தப்போ நீங்க அழுதீங்களாமா? என்ன கேள்விடா இது? அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க தினமும் அழுதுட்டு இருக்கீங்களா என்ன? எப்பவாவது அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா இதயம் ஒரு மாதிரி வலிக்கும், அவ்வளவுதான். அப்புறம் திங்ஸ் கெட் பேக்ஸ் டு நார்மல். நம்ம எவ்ரிடே லைஃப்ல பிஸி ஆயிடுவோம். பெத்தவங்களே மெமரியா மாறினதுக்கு அப்புறம் நடுவுல சந்திச்சவங்களெல்லாம் மறக்க முடியாதா என்னம்மா? அவங்கள பத்தி நாம எதுக்குமா கவலைப்படணும்? ஜஸ்ட் லீவ் இட். அவன் எங்க கிட்ட மென்டலி மட்டும் தான் ஃபைட் பண்ணுவான். தேவைப்பட்டா நேருக்கு நேரா மோதுவானே தவிர அவன் உயிரே போனாலும் இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவனுடைய சுயமரியாதையை கொண்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, அது ஏன் தெரியுமா? உன்னனா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். உன் கையை பிடிச்சு அவன் வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போக நினைக்கிற ஒவ்வொரு முறையும் நீ அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. அவன் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சா நீ அவனை வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்க. சொல்லுமா, எதுக்காக அப்படி பண்ண? சொல்லு. நீங்க சாரதாத்துக்கு எதுக்காக டைவர்ஸ் கொடுத்தீங்க மாமா?